திரு புகழேந்தி, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இபிஎஸ்னுடைய இந்த திடீர் டெல்லி பயணம் என்ன செய்திகளை சொல்லுது உங்க பார்வையில்? மாலை முரசு. வணக்கம் தமிழ். அதாவது கூட்டணி கிடையவே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்பது இல்லை. 19 செப்டம்பர், 11 பிப்ரவரி, 12 நவம்பர், 14 நவம்பர் இப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்டது கண்டினியூஸா நாங்க செயற்குழுல முடிவெடுத்திருக்கோம், பொதுக்குழுல முடிவெடுத்திருக்கோம். அது இல்லாம அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் விரட்டுறது. என்ன விரட்டுறதுன்னா, நீங்க வேற வேலையே இல்லையா, காது, கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் வச்சு நீங்க பேசுறீங்க, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு கேக்குறீங்க. நாங்க எந்த காலத்துலயும் கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, பிஜேபியோட கிடையாது. இதுதான் ரூல் அவுட் பண்ணி இத்தனை நாள் பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டிபேட்ல தமிழோட நான் உட்கார்ந்தப்ப சொன்னேன், எனக்கு 2 பேரை சொல்ல சொல்லிடுங்க, முன்னாள் அமைச்சர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் சொல்ல சொல்லுங்க, இதை பத்தி நான் பேசுறதே இல்லைங்கன்னு சொன்ன. நீங்க கூட அதை எடுத்து போட்டீங்க, நன்றி. இப்ப என்ன நடந்தது இன்னைக்கு? ஆக அதிமுக தலைமை கழக ஆபீஸ டெல்லியில காணொலி மூலமாக திறந்து வச்சாரு. இவர் எந்த ஆபீஸுக்கும் போனதா எனக்கு ஒன்றும் தெரியல தமிழ்நாட்டுல. சரி, இன்னைக்கு சரி ஓகே ஒரு அக்கறை விரிச்சு போயிட்டாரு. அதுக்கு கண்ணு வச்சதா காது வச்சதா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் இங்க சில தெளிவா சொல்றேன். நீங்க மும்மொழி கொள்கை திட்டத்தை நான் கேட்க போனேன், பேச போனேன். அதைதான் நான் உள்துறை அமைச்சரோட நைட்டு நான் சந்திக்கும் போது பேசுவேன். நீங்க வெளியே சொன்னாலும் அதுவும் பொருந்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடாளுமன்றத்துல 15-20 நாளா இந்த ரகட போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் எழுச்சி, அவங்க எதிர்கட்சி தலைவர் கனிமொழி தலைமையில இந்த ரகலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடாளுமன்ற சீட்டு விவகாரத்துல ஜனத்துறை அடிப்படையில அதை கம்மி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் விவாதமா போறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வாக் அவுட் பண்றாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க, உள்ள ரகல் நடக்குது. அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. நான் என்ன கேட்கிறேன், 3 பேர் இருக்காங்க ராஜ்யசபா எம்பி. ஒண்ணு ரொம்ப சீனியர், போஸ்ட் சீனியர், அதாவது அவர் ராஜீவ்காந்தி காலத்திலேயே, அப்புறம் ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் காலத்திலேயே நாடாளுமன்றத்துல துறை சபாநாயகராக இருந்தவர் தம்பிதுரை. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவராவது பேசுறாரா எடுத்து மேல் சபையில இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காரு? இல்லங்க, அதிமுக தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கல்ல. இது திமுகவினுடைய ஒரு திசை திருப்பல் உத்தி. அதை எதுக்கு நாங்க பேசணும்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதனால தம்பிதுரை பேசணும், இல்ல CV சண்முகம் பேசணும்னு ஏன் புகழேந்தியோ இல்ல மற்றவர்களோ எதிர்பார்க்கிறீங்க? அப்ப அது அக்கறை இல்லையா? இல்ல, அவங்கதான் நாடகம்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க நாடகம் போடுறாங்கன்னு நினைக்கும் போது நாடாளுமன்றத்துல எப்படி இவங்க குரல் கொடுப்பாங்க? அது எப்படி எதிர்பார்க்கிறீங்க? அது மத்திய அமைச்சர் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு, பணமே தர முடியாதுங்கிறாரு. ஒரே மொழி ஒரே நாடுங்கிற மாதிரி ஒரே கல்விக்கு தருவேன், தர முடியாதுன்னு சொல்லி லாங்குவேஜ்ல பேசி அப்புறம் தப்புன்னு கேட்கிறாரு. அப்ப திமுகவுக்கு மாத்திரம் அக்கறை இருக்கு, அதிமுக அக்கறை இல்லையா? சோ இவங்க போராடலங்கிறதுனால பாஜகவோட இணக்கமா இருக்கு, கூட்டணிக்கு போறாங்கன்ற முடிவுக்கு வரீங்களா? இல்ல அதுதான் நடக்குதுங்களா? இப்பதான் வந்தீங்க, இத்தனை பயந்துட்டு இருந்தாங்க. அதாவது வெளிப்படையா வரல, இப்பதான் வாங்கி பிடிச்சீங்க தமிழ். அதை வெளிப்படையா பேசுறதுக்கோ போராடுறதுக்கோ நாடாளுமன்ற மேல் சபையில தம்பிதுரையும் CV சண்முகமோ சந்திரசேகரும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இதெல்லாம் இண்டிகேட் தான் போச்சு. நீங்க அட்லீஸ்ட் ரோட்ல இருக்கையாவது அதிமுக போராட்டம் நடத்திருக்கணும். எதுக்கெல்லாம் முனைப்பு காட்டணுமோ, நம்ம தாய்மொழி பிரச்சனை முனைப்பு காட்டியே ஆகணும். உலகத்திலே ஒரே நாடுதான் போராடிச்சு தாய்மொழிக்காக, தமிழுக்காக. அங்கேயும் உங்க வேகத்தை காட்டல. அதுக்கு பின்னாடி இதுக்காக மேல் சபையிலையும் பேச மாட்டீங்க. 2 விஷயத்துக்காகவும் இப்படிதான் அப்படி மெதுவா போயிட்டு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு சேலத்துல கொள்கையா கூட்டணியானா, கொள்கையான கூட்டணியா, கூட்டணி எல்லாரும் சேர்றது, சேர்ந்த பின்னாடி முடிவு எடுக்கிறது, அது பேர் தான் கூட்டணி. அந்த நேரத்துல பேசிக்குவோம். கொள்கை கொள்கைதான் வேற, என்ன வேற கொள்கை அதாவது சொல்லுங்க. இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், ஏன் இதை ஒரு அதிமுக அலுவலக விசிட்டா மட்டும் உங்களால பார்க்க முடியல? அவரே சொல்லிட்டாரு, பாஜகவோட கூட்டணி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலான்னு. அப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஏன் டெல்லிக்கு போகணும்? ஏன் இப்பயே கூட்டணி நகர்வு ஆரம்பிக்கணும்? இதுவே ஒரு முரணா இல்லையா? ஒரு அலுவலக விசிட்டுன்னு மட்டும் ஏன் பார்க்க முடியல? தமிழுக்கும் புகழேந்திக்கு எப்படி தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ? ஒரு சிலர்கிட்ட போய் சரண்டர் ஆனாங்க, தப்பிக்க முடியும் நிலைமை இருந்துச்சுன்னா அப்படி என்ன பிரச்சனைகள் இருக்கு? இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு.
இடி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு. சில பேர் மேல கேஸ் இன்னும் அப்படியே பெண்டிங் வச்சிருக்காங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை, எப்ப நினைச்சாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எல்லாம் மாட்டிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ நீங்க சொல்றதுலாம் நான் ஒத்துக்கிறேன் தமிழ், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல, கரெக்ட் தான். இப்ப நீங்க எத்தனை ஆபீஸ் விசிட் பண்ணாரு, எத்தனை ஏடிஎம்கே ஆபீஸ் போயிருக்கு, எந்த திடீர்னு டெல்லி ஏடிஎம்கே ஆபீஸ் விசிட் பண்ணணும், அதே காணொலியில் திறந்தது தானே. அதாவது நல்ல கவனிங்க, இல்ல இல்லன்னு சொல்றவங்க அது ஸ்டாண்டா நில்லுங்க. அதுதான் உங்களுக்கு கொள்கை முடிவா இருக்கணும், அதுதான் கொள்கை கோட்பாடா இருக்கணும். ஆனா நடுவுல முந்தான நேரத்துல ஏகப்பட்ட கோபம் வந்து காது கண்ணு மூக்கு வாயிலாம் வச்சு பேசாதீங்க, நீங்களே ஏதோ கற்பனை பண்ணிட்டு பேசுற எல்லாம் வச்சு கிடைக்கிறோம். நீ இல்லைங்க, அந்த கூட்டணி 2 பேரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்றேன், கூட்டணி இல்லைன்னு சொல்றேன், இது எல்லாம் அவங்க தான் சொல்றேன். அப்புறம் இன்னைக்கு என்னன்னா நான் இந்த பார்ட்டி ஆபீஸ்க்கு வந்தேன் அப்படிங்கிறார். இன்னொரு டிபேட் முடியறதுக்குள்ள தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அதிமுக வலிமையா தான் இருக்கு, இபிஎஸும் வலிமையா தான் இருக்கிறாரு. சரணாகதியோ இல்ல பாஜகவிடம் சரண்டர் அடையக்கூடிய நிலையிலயோ இல்ல, ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கற்பனை கற்பிதங்கள் தான் இங்க அரசியல் களத்துல பேசப்படுதா? அன்பு சகோதரர்கள் பிரியனும் ராஜகம்பீரன் அப்பாஸும் ஒரே நேர்கோட்டில் ஒரு கருத்துக்களை சொன்னார்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க ஸ்ரீதர் சார் கிட்ட, அந்த எக்ஸ்எம்எல்ஏ கிட்ட கேட்டீங்க. அவங்க எல்லாம் தேடிட்டு வந்திருக்கணும், நீங்க ஏன் டெல்லிக்கு தேட்டு போறீங்கன்னு கேட்டீங்க. இட் இஸ் வெல் அப்ரிஷியேட்டிங், அங்கதான் கை தட்டி இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அன்பு நண்பருக்கு நான் சொல்றேன், வைரத்தையும் குள்ளத்தையும் நான் அப்புறமா கணக்கு எடுத்துக்குவோம். இங்க தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜா மிஸ்டர் கொண்டாரெட்டி, சென்ட்ரல் மினிஸ்டர் வி.கே. சிங் சென்ட்ரல் மினிஸ்டர், அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்கு. இதை அவர் கேரளாவில இருந்து இன்னொருத்தர் இருக்கார், பேரை மறந்துட்டேன். இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இருக்கார். நான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பேச்சுவார்த்தைக்காக போறப்ப அண்ணன் ஓபிஎஸோட போயிருந்தேன். அப்ப இவர் ஒரு லிஸ்ட கொடுத்தார், உண்மையை சொல்ற ஒரு லிஸ்ட கொடுத்தார். அவர் வாங்கினார், அண்ணாமலை, மிஸ்டர் அண்ணாமலையை வாங்கி ஐ எம் ஃபார்வர்டிங் டு த headquarter with concurrence of these observers, so they will consider this definitely கொடுப்பாங்கன்னு சொன்னார். ஏன் அது மாதிரி ஏதாவது ஒரு மீடியேட்டர்ஸ் எல்லாம் இங்க வந்திருந்தா அந்த உயரம் நல்லா இருந்திருக்கும். ஆனா திடீர்னு போய் நம்மளே போய் இறங்கி தமிழ்நாடு சட்டமன்றத்துல கூட்டுக்குட்டி வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க பிஜேபியினுடைய அன்பு சகோதரி சிரிச்சதுக்காக அதை வந்து ஒரு நிதி அமைச்சர் சொல்றாரு, வந்துருச்சு பாருங்க வெளியில வந்துருச்சு, அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்றாரு. இப்ப பூனை டெல்லி வரைக்கும் போயிடுச்சான்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். இல்ல அரசியல்ல இல்ல, ஒரே நிமிஷம், இதெல்லாம் ஒரு ராஜதந்திர நகர்வா பார்க்க முடியாதா? 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களா முன் வந்துதான் டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசி பாமக கூட்டணி அமைஞ்சது. ஜி.கே. மூப்பனார், எந்த திரு ஜி.கே. மூப்பனார் அதிமுகவை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் அமைச்சாரோ அவரே 2001 இவர்களுடைய முன்னகர்வு, செல்வி ஜெயலலிதாவுடைய முன்னகர்வுக்கு பிறகுதான் அந்த கூட்டணிக்கு வர்றாங்க. அப்ப செல்வி ஜெயலலிதாவே இறங்கி போய் சில காலகட்டங்கள்ல அரசியல் நகர்வுல ஒரு ராஜதந்திர ஒரு விஷயமா பார்த்து வெற்றியை பறித்த அந்த நிகழ்வு நடந்திருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா ஏன் எடப்பாடி பழனிசாமி மூவ உங்களால பார்க்க முடியல? இல்ல, யூ ஆர் கரெக்ட். அதான் ஸ்ரீதர் சார் பதில் சொல்லிட்டாரு, அவங்களுடைய உயரமே வேற அப்படின்ட்டாரு. ஒன்று. ரெண்டாவது இல்லங்க, செல்வி ஜெயலலிதா உயரமா இருந்தாலும் இறங்கி போனாங்கல்ல டாக்டர் ராமதாஸையும் ஜி.கே. மூப்பனார்ட்டையும். ராமதாஸ் மாத்திரம் இல்லைங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு டெல்லியில பாரத பிரதமரா இருந்த வாஜ்பாய கவுட்ட பின்னாடி பரதன்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் 3வது ஃப்ளோர்ல நடந்தே போனாங்க. இதெல்லாம் அரசியல்ல நடந்தது, நான் கூட இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டெபேட்டே தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்ல பிஜேபியோட கூட்டணி இன்னைக்கு கூட நீங்க போயிட்டீங்க டெல்லிக்கு ஏடிஎம்கே ஆபீஸுக்கு, வெளியில வந்தீங்கல்ல, ஏப்பா அங்கேயும் அதான் சொல்றேன், நான் ஹெட்குவார்டருக்கு வந்து அதான் சொல்றேன், பிஜேபி கூட்டணி இல்லப்பா நான் யார்கிட்டையும் பேசுறதுக்கு தயாரா இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதுதானே உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்துது. அதுதானே போய் இவன் நீங்க எதுக்காக போயிருக்கீங்கன்னு உங்க மேல ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. சரி, நான் இப்படி வரேன், நான் ஸ்ரீதர் சாரோ மத்தவங்களோ கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லல, நான் டிபேட் அப்படி பேசுறதுக்கு ரெடியாகவும் இல்ல. ஆனா சொன்னதை சொல்கிறேன். பார்த்தவர்கள் சொன்னார்கள் நன்றாக இருந்தார்கள், பார்த்தவரை பார்த்தேன் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டி, அதனால சொன்னதை சொல்கிறேன். பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமி, சொன்னவர் அண்ணாமலை. இவரை நம்பி பிரதமர் மோடியிடம் போய் அமர்த்தினேன், எனக்கு துரோகம் செய்து விட்டார், எனக்கும் பின்னால் குத்தி விட்டார், சொன்னவர் அண்ணாமலை. ஒருவர் அரசியலிலேயே எந்த பதவியும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து உழைக்காமல் ஒரு கட்சியில் ஒரு அடிப்படையே தெரியாமல் ஒரு தலைவராக வந்துவிட்டார், சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலையே. இதெல்லாம் பரவாயில்லையா, மறந்துடலாமா? ஸ்ரீதர் சார் சொல்ற மாதிரி
அரசியல் அப்பப்போ மாற்றங்கள்லாம் வரும். அதனால இவங்களும் திட்டிக்குவாங்க, அவங்களும் திட்டிக்குவாங்க. ஆனா மக்கள் பாக்குறாங்களே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ராஜகம்பீரன் அப்பாஸ் சொல்லும்போது சொன்னார், திமுக இதை வரவேற்கிறது தமிழ். அது கரெக்டான பதில நான் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வரணும்னு திமுக நினைக்குது. இஸ் வெரி மச் கரெக்ட். ஏன் தெரியுங்களா? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வரக்கூடாதுன்னு எந்த பயத்துல, ஓட்டு வராதுன்ற பயத்துல பேசிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ட்ரை பண்ணி மெர்ஜானார்னா ஓட்டு போயிடும், ஏடிஎம்கே நிலைப்பாடு கீழே இறங்கிடும். அதுதான் மிஸ்டர் ராஜா கம்பீரன் அப்பா சொல்றாரு. சோ இந்த கூட்டணி அமையணும்னு தான் விரும்புது திமுக. இது அமைஞ்சதுனாவே அவங்க 2026 தேர்தல வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சரி, ஒரே ஒரு சந்தேகம் தான், சுருக்கமா உங்க பதிலையும் எதிர்பார்க்கிறேன். அண்ணாமலையும் இபிஎஸும் எப்படி பேசிக்கிட்டாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இந்த கூட்டணி அமைச்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்க. மக்கள் நினைப்பாங்க. ஓகே, இதே திரு புகழேந்தி 2016-21 காலகட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் போது அவங்க கூட சேர்ந்து பல பயணங்களை களப்பணிகளில் ஈடுபட்டவர் தான் நீங்க. நம்மளே பல விவாதங்கள் அந்த காலகட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். அப்ப எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை வானலாவ புகழ்ந்த திரு புகழேந்தி இன்னைக்கு அவரை பயங்கரமா விமர்சிக்கிறீங்க அப்படின்னா உங்க நிலைப்பாட்டை எப்படி எடுத்துக்கிறது? என்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். 2 பேரும் சேர்த்துதான் கட்சியில சேர்த்தாங்க. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நான் போனேன், சப்போர்ட்டா பேசினேன், தமிழ் சொன்னதையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரே காரணத்திற்காக புகழேந்தி நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் 15 இடத்துல கூட நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க நாங்க இல்லன்னா. நாங்க இருந்ததால் தான் நீங்க 61 இடத்துல 65 இடத்துல ஜெயிச்சீங்க. அம்மா இருக்கும் பொழுது 51 இடத்துல தொடர்ந்து 2 தடவை 3 தடவை ஜெயிச்சிட்டோம். நாங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு அவங்க சொன்னதோட இல்லாம இவர் என்ன லீடர் அப்படின்னு ஓபிஎஸ் கிரிட்டிசைஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமியும் அவ்வளவு ஓட்டுல எடப்பாடியில ஜெயிச்சார் அவரையும் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்காக பிஎம்கேவை எதிர்த்து பேசின ஒரே குற்றத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவன் புகழேந்தி. சரி, அதெல்லாம் ஒத்துக்கல, அது விடுங்க, வேற விஷயம். நடந்தது சொல்றேன். ஆகவே இதுதான் சினாரியோ. எப்ப வேணாலும் மாறும். ஆகவே அப்படி சொன்னார் பாருங்க ஸ்ரீதர். எனக்கு என்னன்னா ஸ்ரீதர் பிஜேபி கூட்டணி ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரி, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு கேட்டுருவோம்.